இது மாதிரி தான் இந்த மாதிரி தான் கேட்பாங்கடா. நம்ம மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நீங்க போட்டு பாருங்க. ஃபிக்ஸ்ட் ஓரட் வேரியன்சஸ் சால்வ் பண்ண முடியுதா பாருங்க. எப்படினாலும் ரிவிஷன் வரும்போது அதெல்லாம் கோத்ரூ பண்ணுவோம்ல. நீங்களும் இந்த மீன் டைம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கேயா கஷ்டமா இருக்குன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். பேசிக் ஃபார்முலா பை பண்ணிட்டீங்கன்னா போதும் செல்லம். இந்த 4 சம்மோட அப்ரோச் அதே மாதிரி தான் இருக்கும் சம் ஆன்சர் கொஷின் பேப்பர்லயும். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச், அதனால தான். வேரியபிள் ஓரட்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். இது கொஞ்சம் சுத்தி 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 கேட்பான். லயன் பேலன்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ம். கான்செப்ட் என்னன்னா, இது ஒரு மேனுஃபேக்சரிங்ல இது லைவா பாப்பீங்க கண்ணா. ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு போய் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது லைன் பேலன்சிங் பாப்பீங்க. வேலைய எப்படி டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு பிரிச்சு கொடுக்கறது டு அட்டைன் த டெட்லைன் ஃபார் த கஸ்டமர். அதான் லைன் பேலன்சிங். புரியுதா? இது வந்து இதுவும் லீன் ஆபரேஷன்ஸ் தியரியில வரலாம். என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றா? இப்ப பார்க்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குடா. என்ன, இந்த ப்ராடக்ட்ட வந்து குவாலிட்டி செக் பண்றாங்க. குவாலிட்டி செக் பண்ணினதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஏதோ சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணி ஃபினிஷிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஷனுக்கு போறது, 60 செகண்ட்ஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன். இங்க டைமிங்கும் இருக்கும் பாத்தீங்கன்னா, லொகேஷன், ஆக்டிவிட்டி நேம், டைம் மூணுமே அலைன் ஆகும். எவ்வளோ செகண்ட்ஸ். ரெண்டாவது டெஸ்டிங்க்கு போறது, ஸ்டேஷன் 2க்கு போறது 20 செகண்ட்ஸ். ஸ்க்ரூ பிசிபி வித் பிளாஸ்டிக் பேஸ், எந்த லொகேஷன். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணா, ஒரு ஒரு ஆக்டிவிட்டி வேற வேற லொகேஷன்ஸ்க்கு போறோம். ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அதாவது போன ஸ்டேஷன்ல பண்ண லொகேஷன்ல பண்ண அதே ஆக்டிவிட்டி அடுத்த இதுல பண்ண மாட்டாங்க. கீழே பாத்தீங்கன்னா டைமிங்ஸ் இருக்கும். லயன் பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. இதுக்கு பிளானிங்கும் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்டேஷனுக்குள்ள போனா 60 செகண்ட் வரணும், இந்த ஸ்டேஷனுக்குள்ள போனா 20 செகண்ட், இந்த ஸ்டேஷனுக்குள்ள போனா 10 செகண்ட், அப்புறம் பேட்டரி அட்டாச் பண்றதுக்கு ஒரு 10 செகண்ட், பேக்கிங் 20 செகண்ட், ஃபைனல் டெஸ்டிங் 20 செகண்ட், டாப் கவர் 10 செகண்ட், வயரிங் 30 செகண்ட். இந்த மாதிரி ஃப்ளோ. இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8, அப்போ 8 ஆப்ரேட்டர். ஓகேவா? புரியுதாண்ணா? 8 ஆப்ரேட்டர் இதுல. 60 plus 20 80, 80 plus 10 90, 90 plus 10 100, 100 plus 20 120, 120 plus 120 140, 150, 180 seconds. 180 secondsனா அப்ராக்சிமேட்டா எவ்வளோ மினிட்ஸ்ரா?
யோசிங்க. ம். ஸோ அப்ராக்சிமேட்லி 3 மினிட்ஸ். ஸோ சைக்கிள் டைம் 3 மினிட்ஸ். இந்த மொத்த வேலை அ, அதாவது டாட் டைம்னு சொல்லுவாங்க. 60 செகண்ட்குள்ள முடிக்கணும். ஓகேவா? இது 10 செகண்ட்லயே முடிஞ்சிச்சு பிரச்சனை கிடையாது. 60 செகண்ட் மேல முடிச்சானாக்கா அது வந்து குவாலிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி இஷ்யூஸ்ன்றதை விட டாட் எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். புரியுதா? ஓகேவா செல்லம்? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அது பேலன்ஸ்டு லைன் ஸ்ட்ராட்டஜி கீழே வரலன்னு அர்த்தம். எங்கேயாவது இவங்க சொன்ன அந்த சைக்கிள் டைமோ டாட் டைமோ இல்ல அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு போக வேண்டிய டைம் லேட் ஆயிடுச்சோ நடக்கலைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நாட் அ பேலன்ஸ்ட் லைன். புரியுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இந்த டெர்மினாலஜில? இல்ல. டோட்டல் டைமை மேனேஜ் பண்ண செல்லம். அப்புறம் வந்து டோட்டல் டைம்க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்புறம் எல்லா டைம் இந்தந்த ஜாபுக்கு இந்தந்த டைம்னா அதுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸ்பெசிஃபிகேஷனே சொல்றேன். சி ஓவரால் டைமும் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு லொகேஷனுக்கு ஒரு டைமிங் வச்சிருப்பாங்க. அதுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. ம் 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 அப்பனா டாக்ஸ் எக்ஸீட் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. டாட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்க்கும் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ்க்கு கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இந்த பிசிபி டெஸ்டிங் கரெக்டாக முடியிற டைம் இவருக்கு அது ஹேண்ட் ஓவர் ஆயிடணும். அப்பதான் அந்த பிளாஸ்டிக் பேஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ ஏதாவது உருகும் நிலைமையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உருகுறதுல தான் ஒன்று அட்டாச் பண்ணுவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்ட்டு. நல்ல இன்டர்கனெக்டாக இருக்கும், கேப் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸும் அவைலபிளாக இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இதில் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் பேட்டரி அட்டாச் பண்ணுற ஆப்ரேட்டர் அவைலபிளாக இல்லைன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க கீர்த்தனா? அவ்வளோதான் சொல்லும். புரியுதா? திஸ் இஸ் கால்ட் அஸ் லைன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோ போட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கான்செப்டை. இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் தியரியாக எழுதுறத விட. இப்போ நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஒரு சும்மா ஒரு லேமான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கேட்ரிங் ஷாப்ல கரிகா கட் பண்றது ஒருத்தர் பண்ணிட்டே இருப்பாரு. ஒருத்தர் வந்து கரிகா வாங்குறதுக்கு ஒருத்தர் போவாரு. ஓகே, ஒருத்தர் பிரிச்சு 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 வைப்பாரு. எப்பாவது கல்யாண மண்டபம் போனீங்கன்னா அங்க போய் அப்சர்வ் பண்ணி பாருங்க. கரிகா வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, கரிகா கட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, கரிகா பரப்பி போட்டிருப்பாங்க, இதெல்லாம் தான் இருக்குன்றதுக்கு சாமான் பரப்பி போட்டிருப்பாங்க. அப்புறம் ஆஹ், சாம்பாருக்கு ஒருத்தர் ஆள் இருப்பாங்க, ரசத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, பாயசத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆள் எல்லாமே பாத்தீங்கன்னா பரிமாறுறதுக்கு ஒரு ஆள் தனியா போட்டிருப்பாங்க. ஏன் இந்த ஃப்ளோ இப்படி நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க கண்ணா? இந்த ஃபைனல் டெஸ்டிங் வந்து இந்த ஹெட் செஃப் வந்து பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் கூட அவர் பேர் என்ன, மாதம் பட்டியா? ஆஹ், மாதம் பட்டி தானே அவரோட ஷார்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஷாமியானா போட்டு இருப்பாங்க. கடைசியா அவர் செக்கிங்க்கு வருவார், அந்த குண்டான கலக்கிறது அந்த மாதிரி. கடைசியா அவங்க வந்து இந்த பாதாம் போடுறது, பிஸ்தா போடுறது, சக்கரை, இந்த ஹெச்எஃப் தான் உப்பு போடுறதுக்கு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? உப்பு போடுறது, இல்ல பாயசத்துல சக்கரை போடுறது, அந்த ஃபைனல் ஃபினிஷிங் இங்கே தான் வருவாங்க. ஸ்டேஷன் சிக்ஸ்ல க்ளோஸ் டாப் கவர், இது வந்து இலை போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். இங்கே இங்கே கொடுக்குற அந்த கடைசி இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட்டு. ஓகேவா? அப்பதான் கம்ப்ளீஷன் ஆகும். இதுதான் நம்ம ப்ராசஸ். உங்களுக்கு வேற என்ன இதே மாதிரி லிங்க் பண்ற ப்ராசஸ் என்ன தோன்றது?
சூப்பர். வெரி குட். ம். ம். நீங்க கரெக்ட்டா ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு போன உடனே உங்களுக்கு ஆல்ரெடி இங்க இருக்கான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு கேள்வி. உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னுவாங்க. அந்த மேடம் என்ன பண்ணுவாங்க, இம்மீடியட்டா அடுத்த ஃப்ளோ என்ன ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்புவாங்க. இம்மீடியட்டா இட் ஷுட் ஹேப்பன்ல. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உடனே இம்மீடியட்லி இந்த ரிசப்ஷனுக்கு வருவீங்க. பேமெண்ட்டுக்கு போங்கன்னுவாங்க. பேமெண்ட்டுக்கு பண்ணுவோம். அப்புறம் வந்து உங்களுக்கு யாரு கார்டியாலஜிஸ்ட் பார்க்கணுமா, அவங்கள பார்க்கணுமா இவங்கள உன்னை கார்டியாலஜிஸ்ட் பார்க்கணும்னா, அந்த கார்டியாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் செகண்ட் ஃப்ளோருன்னுவாங்க. நீங்க உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவீங்க. அங்க ஒரு டோக்கன் போடணும் மாரி இருக்கும். அங்க உட்காருவீங்க. கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்துட்டு வருவீங்க. அவங்க ஒரு பேமெண்ட் இருக்கும் வாங்குவீங்க. மெடிக்கல் குடுப்பாங்க. திருப்பி யூ வில் கோ டு மெடிக்கல் ஷாப்பு. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்ல வந்து டாக்டர் இல்லைன்னா என்னடா ஆகும்? அப்பனா அன்னி தேதிக்கு அந்த லைன் பேலன்சிங் ஃப்ளோ த்ரூ ஆகலன்னு அர்த்தம். புரியுதா? இந்த லைன் பேலன்சிங் ஃப்ளோனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க கண்ணா? யோசிங்க யோசிங்க. லைன் பேலன்சிங் ஃப்ளோனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் லைக் திஸ் செல்லம். இப்படி இப்படி scheduled. Very good. Things will happen on a scheduled manner. அப்புறம் டைம்லெஸ் டைம். வெரி குட். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆன் ஆகுது. ஸோ தட் யூ டோன்ட் லூஸ் எனி ப்ராசஸ். வெரி குட். அப்புறம் இதுல என்ன நடக்கும் தெரியுமா? எஃபிஷியன்சி அச்சீவ் ஆகும்டா. ம். கடகடன்னு ஒரு ஒரு 4 பேர் பண்ண வேண்டிய வேலைய 8 பேருக்கு பிரிச்சு குடுத்தோம்னா, வேலை சீக்கிரமா முடியும். ஆ கரெக்ட். புரியுதா கண்ணா? ஸோ பேசிக்கலி என்னன்னா, I am breaking down my fundamental task to a lot of people and assigning the time for them to finish the task and ultimately I meet my tat. இதனால என்ன ஆகும்னா, வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகும். வேஸ்டேஜ் இருக்கும். ஆனா கம்மியாகும். புரியுதா? இங்க வந்து ஒரு கான்செப்ட் இருக்குங்கண்ணா. பாட்டில் நெக் அனாலிசிஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பாட்டில் நெக்னா என்ன நினைக்கிறீங்க? பாட்டில் நெக்னா என்ன நினைக்கிறீங்க? கன்ஸ்ட்ரெயின்ட் பாட்டில் நெக். மார்ஷல் காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்களே செல்லம் இந்த வேர்டு. இல்ல. இன்னும் கொஞ்சம் செல்லம். வேற மாதிரி யோசிங்க. மார்ஷல் காஸ்டிங் நிறைய இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்களேடா. பாட்டில் நெக், கன்ஸ்ட்ரெயின்ட். ஆ லிமிட்டெட். எனக்கு வந்து 4000 அவுட்புட் பண்ணணுங்கண்ணா. 4000 அவுட்புட் பண்ணணும். ஆனா அந்த மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு 5 பீஸ் தான் பண்றதுன்னு ஒரு மிஷின் நான் வச்சிருக்கேன். கீர்த்தனா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. 20 பீஸ் பண்ற மிஷின் வச்சிருக்காங்க. மித்ரா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆ, 30 பீஸ் அவுட் அந்த யூனிட் பண்றது 30 பீஸ் வச்சிருக்காங்க மிஷின். இப்போ யாருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
எனக்கு. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 5 பீஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நான் இந்த லைன் பேலன்சிங் எடுத்துன்னு வந்தேன்னா நான் வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அசம்பிளி லைன் பேலன்சிங் இன் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. புரியுறதாடா? எனக்கு ஒரு விஷயம் தடைக்கல்லா இருக்கு கண்ணா, கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் ஸ்டிக் டு திஸ் லைன் பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜி. புரியுதா செல்லமா? திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி இன் சிக்ஸ் சிக்மா. லைன் பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி இன் சிக்ஸ் சிக்மா. சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஃப்ளோ இப்படி தான் வரும்டா. இதுக்கப்புறம் இது போகும், அப்புறம் இப்படி போறது, அப்புறம் இப்படி போறது, அப்புறம் இப்படி வருது, இந்த பக்கம் இப்படியும் போய் வேலை நடக்கிறது. ஓகேவா? பேக் டு திருப்பி இங்க இந்த பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ அப்பனா என்னன்னா ஒரு ஃப்ளோல எடுத்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். ஓகே. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைன் பேலன்சிங்க்கு. இங்க பாருங்க கண்ணா, இப்போ இங்க ஆப்ரேட்டர்லாம் நின்னுட்டு இருக்காங்களா? இங்க 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 பாக்குறீங்களா நீங்க நிறைய பேர்? இதுதான் வந்து அந்த அசம்பிளி லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அசம்பிளி லைன் எப்படி இருக்கும்னா அப்படியே அந்த மிஷின் அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கும், ஒரு பாத் மாதிரி. அதுல ஒவ்வொரு இடத்துல வரும்போது அந்த ஸ்டாப் பண்ணி ஒரு ஆள் வேலை பண்ணி திருப்பி அனுப்பிச்சு விடுவாங்க. அதான் அசம்பிளி லைன் சொல்லுவாங்க. என்னடா கண்ணா புரியல? டிஃபரன்ஸா? இது அசம்பிளி லைன்ரா. அசம்பிளி லைனும் லைன் பேலன்சிங்கும் கனெக்ட் ஆச்சுலாம். அசம்பிளி லைன்னா என்னன்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ல ப்ராடக்ட் அசெம்பிள் பண்ணிடுவாங்க செல்லம். ப்ராடக்ட் இஸ் அசெம்பிள்டு இன் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப். அதாவது ஒருத்தர் கவர் போடுவார், அது அப்படியே எப்படின்னா ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கும்டா, ஓடிட்டே இருக்கும். வித் ஈச் ஸ்டெப் பர்ஃபார்ம்ட் அட் ஸ்பெசிஃபைட், அதாவது இட் பிரேக் டவுன்ஸ் மேன் இன் ஸ்மாலர் ரெப்ரேட்டர்ஸ் அலவுட் ஃபார். இப்படி இருக்கும் பாருங்களேன். புரியுறதா பாருங்க. ம். இது தெரியுறதா? ரயில்வே ட்ராக் மாதிரி. இதுதான் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, அசம்பிளி லைன் சொல்லுவாங்க. தெரியறதாடா? இந்த கார் அசம்பிளி லைன்ல போகும் பார்த்துருக்கீங்களா? கார் அசம்பிளி லைன்ல அப்படியே எடுத்துட்டு போவாங்க. இந்த இடத்துல வந்தா இந்த ஆப்ரேட்டர் பண்ணுவான். அதே இங்க போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேற ஒரு ஒர்க் பண்ணுவான். கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுவான், இங்க அவன் வந்து சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுவான். இங்க போகும் அது. அப்ப ஏதாவது ஏசி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க காருக்குள்ள, இங்க போவான். அது என்னது இது? ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கும்போது, ஆக்சிடென்ட் ஆனா ஒரு பிரச்சனை இல்லாம இருக்குமே, அது என்னது? ஏர்பேக். ஏர்பேக் இங்க ஒருத்தன் நிப்பான், ஏர்பேக் ஃபிக்ஸ் பண்ணுவான். இங்க ஒருத்தன் நிப்பான், டிக்கி ஃபிக்ஸ் பண்ணுவான். ஆனா இதுதான் ரயில்வே ட்ராக் மாதிரி இது போயிட்டே இருக்கும் அந்த காரோட இது. இது அசம்பிளி லைன். புரியுதா? நல்லா புரியுதா இல்லையா? இதுதான் அசம்பிளி லைன். இது போயிட்டே இருக்கும்டா. ஆனா இங்க ஒரு ஆள் நின்னுட்டே இருப்பான். இங்க போயிட்டே இருக்கிற அசம்பிளி லைன்ல ஒரு ஒரு ஆள் அவன் அவன் ஒர்க்கை பார்க்கறதா லைன் பேலன்சிங். புரியுதா? இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டா சொல்றேன் இருங்க. ஆள் நிக்கிற மாதிரி. ம். இப்படி இங்க பாருடா.
இது அசெம்பிளி லைன் போயிட்டே இருக்குமா செல்லம். இங்க ஒரு ஆள் நிப்பான், இங்க ஒரு ஆள் நிப்பான், இங்க ஒரு ஆள் நிப்பான், இங்க ஒரு ஆள் நிப்பான். இதுக்கு பேர் லைன் பேலன்சிங். ஒரு ஒரு ஸ்டேஷன்லயும் புரியுதாடா? விஷுவலைஸ் பண்ண முடியுது. இங்க பாரு செல்லமா, இது அசெம்பிளி லைன். இது ஃபுல்லா அசெம்பிளி லைன். இங்கேருந்து இது எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஆள் நிப்பான், இங்க ஒரு ஆள் நிப்பான், இங்க ஒரு ஆள் நிப்பான். நெக்ஸ்ட் ஆள் அந்தந்த டைம்க்கு டக டக டகன்னு வேலையை முடிச்சுட்டு அடுத்தது த்ரூ பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். அப்போ அந்த அப்புறம் நான் மேனுஃபேக்சரிங் மூமெண்ட்ல இருக்கும். ஆளும் வேலை பண்ணுவாங்க டிஸ்டர்ப் ஆகாம. டைமுக்கும் வேலை முடிஞ்சிட்டே வரும். ஒருவேளை இங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். இதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. கீர்த்தனாக்கு புரியுதா? ம். ஒரு டயக்ராம் இருக்குடா, எனக்கு அதை பிக்கப் பண்ண முடியும். இங்க பாருங்க செல்லம், லைனா நிக்கிறாங்க பாரு, இதான் லைன் பேலன்சிங். இந்த பாத்ல அந்த மிஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அசெம்பிளி லைன். இந்த பாத் தான் அசெம்பிளி லைன். புரியுதா? திஸ் இஸ் யுவர் அசெம்பிளி லைன் செல்லம். இங்க ஒருத்தர் ஒரு ஒரு வேலை பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த ப்ளூ கலர் இஸ் யுவர் லைன் பேலன்சிங். ஓகே. ஓகே. இது நிறைய இந்த ரிசர்ச் சென்டர்ஸ்ல கூட நிறைய நடக்கும்டா. லைனா இருப்பாங்க. இவங்களோட அவுட்கம் வந்த உடனே இவங்களுக்கு அது இன்புட்டா இருக்கும். இவங்களோட அவுட்புட் இன்னொரு ஆளுக்கு இன்புட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன், இவன் ஒண்ணு பண்றான். இவனோட அவுட்கம் இது அசெம்பிளி லைன். இவங்க அதை எடுத்துப்பாங்க. எல்லாத்துலயுமே இருக்கும்டா செல்மா. அசெம்பிளி லைன் பிளஸ் லைன் பேலன்சிங் இல்லாத மேனுஃபேக்சரிங்கே பார்க்க முடியாது இப்போ. உள்ள வரும். அதுதான் இங்க நம்மளுக்கு பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. ஓ, இங்க பிக்சரே இல்லையா நம்ம புக்ல? சரி, ஓகே. அதுதான் வந்து இங்க காமிச்சிருக்காங்க. இந்த இன் 1 2 3 4 5 6 போடுதுல, இது அசெம்பிளி லைன். இங்க ஒரு ஒரு ஆள் நின்று ஒர்க் பண்றான், ஒர்க்கர்ஸ். ஓகே. மித்ரா, இந்த பாரா படிச்சலாம். ஒரு ப்ரொடக்ஷன் லைனை அரேஞ்ச் பண்ணி ஈவன் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஒர்க் ஸ்டேஷனுக்கும் எந்தவித டிலே இல்லாம, ஓகேவா, ஐடில் டைம் இல்லாம பண்றதா லைன் பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜி. புரியுதா கண்ணா? இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஐடில் டைம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த லைன் பேலன்சிங். ஏன் நீங்க ஐடில் டைம் இருக்காதுன்னா, இப்போ ஒரு ஆளோட அவுட்புட் இன்னொரு ஆளோட இன்புட், அவனோட அவுட்புட் இன்னொரு ஆளோட இன்புட்னா, அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நடந்துட்டே இருக்கணும்னா யாராலையும் யாரும் லெத்தார்ஜிக்கா இருக்க மாட்டாங்க. கரெக்டா? ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து வேலை வரணும், இல்ல இவனோட வேலை இன்னொருத்தருக்கு போகணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நடக்கணும். கரெக்டா? அப்ப எல்லாரும் சுறுசுறுப்பா இருப்பாங்க தெரியுமா? அந்த காலத்துல குருகுலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. குரு என்ன பண்ணுவாருன்னா, எல்லாருக்கும் வேலை கொடுப்பாரு. காத்தால 6 மணிக்கு அந்த வேலையோட அவுட்கம் எடுத்துன்னு வந்துடணும். அந்த வேலை எல்லாமே கண்டினியூஸா இருக்கும். அதாவது மண்ணு நோண்டணும், பூ செடி வைக்கணும்,
இன்னொருத்தர் தண்ணி அதுக்கு ஊத்தணும். தண்ணி ஊத்துறதுக்கு ஒருத்தர் கிணத்துல இருந்து தண்ணி இழுத்து கொடுக்கணும். கிணத்துல இருந்து தண்ணி இழுத்து கொடுக்கறதுக்கு அந்த கிணத்துல இருக்கிற அந்த வீல் இருக்குல்ல, அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணும். இந்த கண்டினியூட்டி ஆஃப் ஜாப்ஸ் தான் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க, which is called as லைன் பேலன்சிங். புரியுதாடா? சி, இது நம்ம பாட்டி காலத்துல எல்லாமே பண்ணியிருக்காங்க லைன் பேலன்சிங். அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்டடா இருக்கும். ஒரு மருமக வந்து காய்கறி நறுக்கி கொடுத்தாதான் இவங்க சமையல் பண்ண முடியும். இவங்க சமையல் பண்ணி எடுத்துட்டு வரும்போது பாத்திரம் வந்துடும், இன்னொரு மருமக அலம்பி விடுவாங்க. பாத்திரம் வந்துட்டு இன்னொரு மருமக அடுக்கி வைப்பாங்க. இன்னொரு மக அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து 5 மருமக இருக்காங்கன்னா சமையல் கட்டை க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க, ஒர்க் முடிஞ்சிடும். அப்ப யாருமே ஐடியலா இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது இல்ல. எப்ப முடியுமோ பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஐடியல் டைம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்றதே தெரியாது. அதனால தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும். ஸோ லைன் பேலன்சிங்ன்றது நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன்ல அந்த காலத்து பெரியவங்க எல்லா ஒர்க்குக்குமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்ம வந்து இதை புக்ல படிக்கிறோம் அவ்வளவுதான். ஓகே. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. கீர்த்தனா படிங்க செல்லம். ஃபர்ஸ்ட் என்ன டாஸ்க்டா? ஓகே. அதுக்கு சும்மா அப்ராக்சிமேட்டா ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கணும். ஓகே, இந்த டாஸ்க்கு அப்புறம் இது அப்ராக்சிமேட்டா ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கணும். அப்புறம் அந்த டாஸ்க்குக்கு என்ன டைம் ஆகும், ஒரு டைம். அப்புறம் சைக்கிள் டைம்னா என்னன்னா டாட். ஓகேவா? ஒருவேளை இது டிலே ஆகாம இருக்கிற வரைக்கும் என்ன டைம் கொடுக்கலாம் அது. அப்புறம் ஒரு ஒர்க்கருக்கும் ஒரு டாஸ்க்கு, such that I am achieving it in a consistent way and my cycle time is also attained. புரியுறதாடா? இதான் செல்லமா. ஒரு ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒர்க்கு, ஒத்தொத்தருக்கும் ஒரு டைமு, அப்புறம் சைக்கிள் டைம் என்ன, டாட் டைம் என்ன, அதில் எவ்வளோ ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் போட்டுறணும். இதுக்கப்புறம் இப்படி வரும், இதுக்கப்புறம் இப்படி வரும், இதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸ் போனீங்கன்னா இந்த லைன் பேலன்சிங் பண்ணுவீங்க ஒரு ஆக்டிவிட்டிக்கும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சிக்ஸ் சிக்மான்னு சொல்லுவாங்க செல்லம். சிக்ஸ் சிக்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவாலிட்டி டூல். இல்லைல்ல? சிக்ஸ் சிக்மா பை எனி சான்ஸ் சார் சொல்லி கொடுத்துருக்காரா மித்ரா குவாலிட்டி சிக்ஸ் சிக்மா பற்றி? டச் பண்ணியிருப்பாரே சார். ஓகே, ப்ராப்ளம் உங்களோட கான்டென்ட்ல இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆ, இது ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி டூல். இந்த குவாலிட்டி டூல் வச்சு தான் இந்த லைன் பேலன்சிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? புரியுதாடா? வாட் டாஸ்க், வாட் இஸ் த டைமிங் ஃபார் த டாஸ்க், வாட் இஸ் த சைக்கிள் டைம், அசைனிங் ஈச் டாஸ்க் டு அ ஒர்க்கர். அவ்வளோதான்டா. புரியுதா? இது வந்து இது ஆக்சுவலாக வந்து ஒரு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இன்ஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி தியரியா படிக்கிறதுக்கு முன்னாடி. நீங்கள் அந்த டயக்ராம் போட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராம் போட்டு கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. மித்ரா, ஸ்டெப்ஸ் படிங்க சொல்லும்.
சேம் ஜாப். சி ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் இருக்குல்ல, ஏற்கனவே போட்டு வச்சிருப்போம்ல, அதில் ஒர்க் ஸ்டேஷனோட டாஸ்க்கை வந்து கம்பைன் பண்ணிடணும், சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, அப்போ கம்பைன் டாஸ்க் டைம் அப்ரோச். சி இந்த கம்பைன் டாஸ்க் டைம் இருக்கு இல்லையா, அதாவது 40 ஹவர்ஸ் வருது வச்சுக்கோங்க. சைக்கிள் டைம் வந்து 30 அப்படின்னா இது எக்ஸீட் ஆகக்கூடாது. ஒவ்வொரு ஆளும் இப்போ கீர்த்தனா ஒரே ஒரு ஒர்க்கை 4 மினிட்ஸில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை 5 மினிட்ஸில் பண்ணுறேன். மித்ரா வந்து 4.5 மினிட்ஸில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொருத்தரோட எபிலிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், கரெக்டாக கண்ணா? இது எல்லாத்தோட டைமு அவங்க ஏற்கனவே ஒரு டைம் பிளான் பண்ணியிருக்காங்களே, அதோட எக்ஸீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? 10 மணி நேரத்தில் முடிக்கணும்னா அப்போ அது தகுந்தபடி ஆளை போடணும், அதுக்கு தகுந்தபடி ப்ராசஸ் வந்து இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதா பார்க்கணும், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதான். சி நீ ஒரே ஒர்க் ஸ்டேஷனில் டாஸ்க்கு கம்பைன் பண்ணிட்ட அப்படின்னா, cycle time ஓட multiple is the number of workers required at the workstation all performing the same job. See ஒரு டாஸ்க்கை நான் கம்பைன் பண்ணுறேன், அதாவது 1 + 2 + 3 நான் கம்பைன் பண்ணும்போது அந்த சைக்கிள் டைம் வந்து ஓட மல்டிபிள்ஸும் ஒர்க் ஸ்டேஷனோட ஒர்க்கர்ஸோட நம்பர் மேட்ச் ஆகணும். அதாவது இட் should be in the same denomination சிலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை, இது நாட் அ பேலன்ஸ் டைம். இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இங்கே பாருங்க கண்ணா, இது வந்து ப்ராப்பர் பேலன்சிங், லைன் பேலன்சிங்கோடது. சைக்கிள் டைம் 1 மினிட் ஆச்சலம், 1 மினிட்டுக்கு 3 ஸ்டேஷன் சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வரும். வேற ஏதாவது இருக்கா பார்க்குறேன். இல்லை சம் பின்னாடி வந்ததுன்னா அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் எதுவுமே கிடைக்கல. கீழே ஏதாவது சம் வந்தால் பார்க்கலாம், ஓகேவா? ஆனால் எல்லாத்துக்கும் இந்த லைன் பேலன்சிங் பண்ணுவாங்கடா. க்ளோத் மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, கார்மெண்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறாங்களே, அதில் லைன் பேலன்சிங் வரும். கேட்ரிங்கில் லைன் பேலன்சிங் வரும். கார் மேனுஃபேக்சரிங், ரப்பர் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துலேயுமே லைன் பேலன்சிங் வரும். ஓகேவா? இதில் இருக்கா பார்க்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த சைக்கிள் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ 60 நிமிஷத்தில் முடிக்கலாம்டா, டி 40 நிமிஷத்தில் முடிக்கலாம்னா, ஆனால் ஏ அவன் முடிச்சாதான் டி ஆரம்பிக்க முடியும்னு அர்த்தம். இ 40 நிமிஷம், ஏபி முடிச்சாதான் இ ஆரம்பிக்க முடியும்னு அர்த்தம். நம்ம இந்த பேர்ட் சிபிஎம்ல படிப்போம் தெரியுமா கீர்த்தனா, மித்ரா? இந்த இதை முடிச்சாதான் இதை ஆரம்பிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கண்ணா. இருங்களேன், இதுல இருக்கா பாக்குறேன். எங்களுக்கு வந்து இதுல எம்பிஏல வந்து டீட்டெயில்டா இதை பத்தி சம்ஸ் வரும். இதுல இருக்கா பார்க்குறேன், இல்லைன்னா ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் கான்செப்ட். சம் வரும்போது உங்களுக்கு அலைன் பண்றேன். ஆனா இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இதுவும். லீன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இருக்காங்க. இப்போது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னா, அந்த சைக்கிள் டைமோட மல்டிபிள்ஸ் வந்து எப்பவுமே ஒர்க்கர்ஸ் ஸ்டேஷன்ல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்னவோ அதுக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் லைன் அப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஒரே ஜாப் தான் பண்றாங்கன்ற போது multiples of cycle time will be the number of workers required in the workstation. இந்த ஞாபகம் வச்சுக்கோ. கீர்த்தனா இது படிடா. சூப்பர். இப்போ பாருக்கண்ணா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஒர்க் ஸ்டேஷன்ஸ் தேவைன்றது பார்த்துக்கணும். அதுக்கான டைம் நம்பர் ஒன். அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாஸ்க் என்ன, இந்த ஒர்க் ஸ்டேஷன் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாஸ்க் இப்போ இது இது 5 டாஸ்காக பிரியறதா 6 டாஸ்காக பிரியறதான்னு பார்க்கணும். அப்புறம் குரூப்பிங்கோட எஃபிஷியன்சி என்னன்னு அசஸ் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்குக்கண்ணா, அது பண்ணிடலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஸ்டேஷனில் மட்டும் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னா 2 ஒர்க்கர் கொடுக்குறாங்கன்னா 2 ஒர்க்கர்னு போட்டுக்கணும். ஓகேவா? அப்போனா இங்கே எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எஃபிஷியன்ட் லைன் பேலன்சிங் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்னா, ஒர்க் ஸ்டேஷன்ஸ் டேக்கிங் இன்ட் அக்கௌண்ட்டு, இல்லை அந்த சைக்கிள் டைமோட ஸ்லைட்லி லெஸ் தான் சைக்கிள் டைம் ஆகிறதா அந்த ஒர்க்கு, இல்லை மல்டிபிள் ஆஃப் சைக்கிள் டைம் ஆகிறதா இஃப் மோர் தேன் ஒன் ஒர்க்கர் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, இது நல்லா படிங்க. ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க இந்த சென்டென்ஸ். The key to efficient line balancing is to group the activities or tasks in such a way that the work times at the workstation are at slightly less than the cycle time or multiple of cycle time. ஓகேவா? If more than one worker is required. புரிஞ்சுதா கண்ணா இது? சைக்கிள் டைமை விட ஃபிக்ஸ் பண்ணதை விட கம்மியாகணும் ஒர்க் டைம்ஸ். புரியுதா மித்ராக்கும் கீர்த்தனா? இந்த சென்டென்ஸ் இது வந்து எம்சிக்யூல வரும், நோட் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூ. ஓகேவா? இப்போ சின்ன நோட் எடுத்துக்கோங்க கண்ணா. இப்போ நான் சொல்லி கொடுக்குறது எல்லாம் 7 மார்க்ஸில் வரலாம், எம்சிக்யூவில் வரலாம், ரெண்டுத்துல ஆனால் எல்லையாவது ஒன்றுல கண்டிப்பாக வரும். இதுக்குங்க சைக்கிள் டைம்னா என்ன? இதுன்ட்டிங்களா சைக்கிள் டைம்? ம் அதாவது எனக்கு இந்த அவுட்புட் இவ்வளோ வேணும்டா, ஓகே, ஆனால் எனக்கு இவ்வளோ தான் டைம் இருக்கு, அந்த ரேஷியோவை சொல்கிறது தான் சைக்கிள் டைம்னு சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு இவ்வளோ அவுட்புட் ரெக்வயர்டு, ஆனால் எனக்கு இவ்வளோ தான் டைம் இருக்கு அப்படின்ற ரேஷியோவை சொல்கிறது தான் சைக்கிள் டைம். அது இன்னொரு பங்கா எப்படி சொல்லலாம்னா, த டைம் இன்டர்வல் at which completed products leave the production line. இதுவும் எழுதிக்கோங்க. புரியுதா?
ஸோ இது ஒரு ஒர்க் ஸ்டேஷன், தட் இஸ் இது ஒரு ஒர்க்கு, 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 இது ஒரு ஒர்க்கு. இது எல்லாமே அசெம்பிளி லைன்ல நடக்கிறது. ஓகே, இது எல்லாமே ஒரு அசெம்பிளி லைன்ல நடக்கிறது. எனக்கு இந்த அவுட்புட் யூனிட்டும் இதுக்கான டைம் இருக்குல்ல, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்றது, இந்த கனெக்ட் தான் வந்து சைக்கிள் டைம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதாடா? இப்போ அடுத்தது அடுத்தது எழுதிக்கோங்க. ஐடியல் ஆர் தியரிட்டிக்கல் மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த அசெம்பிளி லைன் எழுதிக்கோங்க. இந்த மாதிரிலாம் படிக்காதீங்கடா, இந்த மாதிரிலாம் படிக்காதீங்க. நான் லாஜிக்கலாக சொல்லித்தரேன். எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த அசெம்பிளி லைன்லையும் ப்ரொடக்ஷன் லைன்லையும் வேணும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா. எனக்கு எவ்வளோ டைம் ஒரு ஒர்க்கருக்கும் ஒரு பீரியடுக்கும் இருக்கோ அது டினாமினேட்டர். அதுக்கு எனக்கு கொடுத்துருக்குற ஆப்ரேஷன் டைமையும் எனக்கு தேவையான அவுட்புட்டையும் ப்ராடக்ட் எடுத்தேன்னா அந்த ரேஷியோவை தான் இது சொல்கிறாங்க. தியரிட்டிக்கல் மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரெக்வயர்ட் இந்த அசெம்பிளி லைன் ஆர் ப்ரொடக்ஷன் லைன். எழுதிட்டிங்களா? இதெல்லாம் ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. சம் வரும்போது கொஞ்சம் நல்லாவே லிங்க் பண்ணி சொல்லித்தரேன், சரியா? ஆனால் இந்த மாதிரிலாம் எதுக்குமே படிக்காதீங்கடா. சிக்மா டி இன்ட்டு 1/c இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுடா. இந்த மாதிரி படிக்காதீங்க. இது வேல்யூ அடிஷனே கிடையாது ஆக்சுவலாக. எதுக்குமே படிக்காதீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4க்கு இந்த மாதிரி இருந்தாலும் படிக்கவே படிக்காதீங்க. ஃபுல்லாக அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. பேலன்சிங் எஃபிஷியன்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்குடா. பேலன்சிங் எஃபிஷியன்சினா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடியல் டைமை கம்மி பண்ணும். பேலன்சிங் எஃபிஷியன்சி என்ன பண்ணும்? ஐடியல் டைம் அப்படின்னா என்னடா கீர்த்தனா? பேலன்சிங் எஃபிஷியன்சி ஐடியல் டைமை கம்மி பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மித்ரா நீங்கள் சொல்லுங்க. ஹலோ. பேலன்சிங் லைன் பேலன்சிங்கில் இருக்கிற எஃபிஷியன்சி பேலன்சிங்னு சொல்லும்போது அது வந்து எந்த லைன் பேலன்சிங் ஐடல் டைம் கம்மி பண்ணுறதோ அதை பேலன்சிங் எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ம் ம் எஃபிஷியன்ட் லைன் பேலன்சிங் வந்து நீ லைன் பேலன்ஸ் எஃபிஷியண்ட்டாக பண்ணீங்கன்னா தேவையில்லாத டைம் வந்து தேவையில்லாமல் இருக்கிற டைம் வந்து கம்மி பண்ணலான்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். மித்ரா சொல்லுங்க. கீர்த்தனா என்னாச்சு? வாய்ஸ் கேட்கல. கரெக்ட். இப்போ கரெக்ட். அங்கே தான் பாயிண்ட். ப்ரொக்காஸ்டினேஷன் இல்லாமல் நடக்கிறபோது ஒரு பேலன்சிங் லைன் பேலன்சிங் எஃபிஷியண்ட்டாக ஆகிறது. அதான்டா. சூப்பரா மித்ரா. வித்தவுட் ப்ரொக்காஸ்டினேஷன் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். சி ப்ரொக்காஸ்டினேஷன் இல்லைனாலே என்ன ஆகும்? டிலே இருக்காது. கரெக்டா? ம் ஸோ அதுதான் பேலன்சிங் எஃபிஷியன்சி. இப்போ எழுதிக்கோங்க.
Balance efficiency is equal to output of task time divided by input by workstation times. இதுல வந்து இது ஏன் இதுக்கு படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா ஒருவேளை எம்சிக்யூல வந்து உங்களுக்கு சிடி என்னன்னு கொடுத்தானா உங்களுக்கு என்னன்னு தெரியறதுக்காக இதுக்க சொல்றான். அதர்வைஸ் சம்ம பொறுத்த வரைக்கும் இப்படி படிக்கிறது வந்து கரெக்டா இருக்காது. எழுதிக்கோங்க. ஆனாலும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். சிடினா சைக்கிள் டைம், என்னன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் ஒர்க் ஸ்டேஷன்ஸ், சிக்மா டினா சம் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் டைம். ஒரு யூனிட் பண்றதுக்கு ஒர்க்கரோட டைம் எவ்வளோ ஆகிறது அதான் சிக்மா டி. சிக்மானாலே சம் தானேடா. டீனா என்ன டைம், அந்த ஆக்சுவல் ஒர்க்கர் டைமை தான் இங்க சொல்றாங்க. இது ஒரு ஃபார்முலா கண்ணா. ஆர் இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. தியரிட்டிக்கல் மினிமம் நம்பர் ஆஃப் ஃபோக்கஸ் டிவைட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபோக்கஸ். சி எம்சிக்யூல இந்த டேட்டா கொடுத்து பேலன்சிங் எஃபிஷியன்சி கேட்கலாம், இல்லை இந்த ரெண்டு டேட்டாவை கொடுத்து பேலன்சிங் எஃபிஷியன்சி கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இப்போ கியூயிங்கில் எப்படி நம்மளுக்கு நிறைய சிம்பிள்ஸ்லாம் வந்தது, சிக்மா மியூ அந்த மாதிரி இது வச்சுக்கோங்களேன். ஒரு 7 மார்க்னா இது வச்சு நீங்கள் போக வேண்டாம், நான் வேற மெத்தட் சொல்லித்தரேன். பட் எம்சிக்யூவில் இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இது பற்றி தெரியணுன்றதுக்காக சொல்கிறோம். எழுதிக்கோங்க. ஓகேவா? போலாமா அடுத்தது? குட். இப்போ பாருங்க, தியரிட்டிக்கல் மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எழுதிக்கோங்கண்ணா. தியரிட்டிக்கல் மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்னா அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மினிமம் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எவ்வளோ வேணும், லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எழுதிக்கோங்க. Theoretical minimum na least number of workstations that can provide the required production calculated by sum of all task time divided by cycle time. எழுதிக்கோங்க கண்ணா. cycle time na என்ன, available time divided by output required. கரெக்டா? ரெண்டுமே எழுதிக்கோங்க. Next, utilization. Minimum number of workstations divided by actual number of workstations. எழுதிட்டீங்களாடா ஃபார்முலாலாம்? எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க.
என்னது? என்னாச்சு? 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 குஷி. எதுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு? ஏதா ப்ராப்ளமா? ஆ. எழுதிட்டீங்களா? முடிஞ்சிடுச்சா? ம். ம். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் அண்ணா. ஸ்டெப்ஸ் மட்டும் ஹோம்ஒர்க்கா குடுக்குறேன். ம். அதே தாண்டா ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. வேற எதுவும் இல்ல. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நோட்ல எழுதிக்கோங்க. கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 15 ஹோம்ஒர்க் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். 2 போடணுமாடா நம்ம? முடிஞ்சிடுச்சா? அங்க? ஓகே. சரிடா, நான் இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு பிக்சர் மாதிரி போட்டு சொல்லி கொடுக்குறேன். நான் இங்க அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை 52 blank இருக்கு. இது ஒரு பிக்சர் மாதிரி போட்டு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ மாதிரி போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லீன் ஆபரேஷன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, டொயோட்டா ஆட்டோமொபைல் கம்பெனி ஆஃப் ஜப்பான் வேர் வேஸ்ட் வாஸ் டு பி அவாய்டட் அட் ஆல் காஸ்ட். ஒரே நிமிஷம் கண்ணா.